ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் நான்காம் தந்திரம். இந்த நான்காம் தந்திரத்தில் ஒப்பற்ற தலைவன் இறைவன் எம்பெருமானாகிய சிவபெருமான் அவன் ஒப்பற்ற தலைவனாகி விளங்குகிறான் என்ற விஷயத்தை இங்கு திருமலநாதர் சுவாமிகள் நமக்கு குறிப்பிடுகிறார். சிவனுக்கு சமமாக மூவிலகிலும் ஒன்றுமில்லை. அவனே, அந்த சிவபெருமானே ஜீவர்களுக்கு அருமருந்தாக உள்ளான். அவன் பிணிக்கு மருந்தாக இருக்கின்றான். நோய் தீர்க்கும் மருந்து. அது எந்த விதமான நோய் என்றால் பிறவி என்னும் நோய். பிறவி பிணி தீர்க்கும் பெருமான் எம்பெருமான். இந்த பிறவியை நீக்கும் அருமருந்து என்னவென்றால் ஓம் சிவாய என்ற மந்திரம்தான். ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நமஹ என்று உச்சரித்து கொண்டே நாம் இருப்போமானால் இதுவே நமது பிறவி என்னும் பிணியை நீக்குகின்ற அருமருந்து என்று குறிப்பிடுகிறார். பாடல் 895. அமலம் பதி பசு பாசங்கள் ஆகமம் அமலம் திரோதாயி ஆகும் ஆனந்தமாம் அமலம் சொல் ஆணவமாய காமியம் அமலம் திருக்கூத்தங்காம் இடந்தானே. அமலம். அமலம் என்றால் மலம் என்றால் அழுக்கு. அமலம் என்றால் அழுக்கற்றது. எதெல்லாம் அழுக்கற்றது என்றால் அவரே குறிப்பிடுகிறார். பதி பசு பாசங்கள் ஆகமம் என்று 4 விஷயங்களை இங்கு குறிப்பிடுகிறார். பதி என்றால் எம்பெருமான் தலைவன். பசு என்றால் அனைத்து உயிரினங்களும், அசைகின்ற அசையாத அனைத்து விதமான உயிர்களும் ஜீவர்கள். பாசங்கள் என்பது அறியாமை அல்லது பந்தம். ஆகமம் என்றால் இவற்றை உணர்த்தும் சாஸ்திரங்கள். ஆக பதி பசு பாசங்கள் ஆகமம் இவை அனைத்தும் அமலம் என்கிறார். அமலம் திரோதாயி ஆகும் ஆனந்தமாம் என்று 2ஆம் வரியில் குறிப்பிடுகிறார். ஆகமம் என்பது சதாசிவனால் அருளப்பட்டது. சதாசிவனுக்கு வேறுபடாத, அதாவது அவனால் உபதேசிக்கப்பட்ட அந்த வேத ஆகமமானது அவனுக்கு வேறுபாடு அற்றதாக சைவ நெறியை விளக்குவதாக இங்கு அமைகிறது. திரோதாயி என்றால் திரை, மறைப்பு. திரோபாவம் என்ற தலைப்பிலும் நாம் பார்த்தோம். திரோபாவம் என்றால் மறைப்பு. இந்த மறைப்பு என்பது அஞ்ஞானம், பாசம். நம்மிடம் இருக்கின்ற அந்த அஞ்ஞானம்தான் நம்மை அந்த பதியாகிய சிவபெருமானை அறிய விடாமல் தடுக்கின்ற திரை. அந்த திரையை விளக்குவதற்கு உற்ற உபாயம்தான் ஓம் நம சிவாய என்ற மந்திரம். இதில் இகலோக சுகத்தை அடைய வேண்டுமென்றாலும் பரலோக சுகத்தை அடைய வேண்டுமென்றாலும் இரண்டுக்கும் அருமருந்து ஓம் நம சிவாய என்பதுதான். சிவனே மறைப்பாகவும் ஆனந்த மூர்த்தியாகவும் விளங்குகின்றான் என்று குறிப்பிடுகிறார். அவர்தான் பாசமாக இருந்து ஜீவர்களை பதியை அணுகவிடாமல் மறைப்பை ஏற்படுத்துகிறார். எவ்வாறு கோவிலில் சிவபெருமான் மூர்த்தியா உள்ளே இருக்கின்ற மூர்த்தியை காட்டவிடாமல் திரையானது போடப்படுகிறதோ, பிறகு திரை நீங்கிய பிறகு ஜோதியானது காட்டப்படுகிறதோ, அது மாதிரி இறைவனே நம்மிடம் ஒரு திரையாகி உண்டு பண்ணி அந்த திரையை எவர்களெல்லாம் எந்த ஜீவர்கள் விலக்கிக் கொள்ள விரும்புகிறார்களோ
அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த திரையை நீக்கி அவன் ஜோதியை காட்டுகின்றான், தன் உண்மை சொரூபத்தை அவன் காட்டி விளக்குகின்றான் என்று கூறுகிறார். அதாவது பந்தம் என்பது தான் நம்மிடம் இருக்கின்ற திரை. இந்த பந்தம் இருக்கும்பொழுது நமது அறிவானது வேலை செய்யாது. அது நம்மை துக்கத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கும், எங்கேயும் செல்ல விடாமல் நம்மை மீண்டும் மீண்டும் இதிலேயே உழன்று கொண்டு இருக்கும்படி செய்யும். ஆகவே அந்த பந்தத்தை அறுக்கின்ற உற்ற உபாயமாகிய அருமருந்து எதுவென்றால் ஓம் நம சிவாய என்ற மந்திரம். இதனை முறையாக உச்சரித்து அவன் வீறு பேறு பெறலாம் என்று கூறுகிறார்கள். இது வெறும் திருமூலர் மட்டுமல்ல, அனைத்து சைவ பெரியோர்களாலும் இது அங்கீகரிக்கப்படுகிறது. அனைவரும் இந்த மந்திரத்தை உச்சரித்தே வீறு பேறு பெற்றார்கள். ஆகவே ஆணவம், மாயை, காமம் இதனை கடக்க செய்யும் சொல்தான் இந்த ஓம் நம சிவாய என்ற மந்திரம். அந்த சிவபெருமானுக்கு நிகரான தலைவன் வேறு ஒருவரும் இல்லை என்று இங்கு குறிப்பிடுகிறார். தானே தனக்கு தலைவனமாய் நிற்கும். பாடல் 896. தானே தனக்கு தலைவனமாக நிற்கும், அவன்தான் தனக்கு ஒப்பற்ற தலைவனாக விளங்குகின்றான் என்று குறிப்பிடுகிறார். தானே தனக்கு தன் மலையாய் நிற்கும், அவனே அருள் செய்கின்ற மலையாக இருக்கின்றான். அவன் அருள் மலை. அவன் பிறருக்கு அருளை வாரி வழங்குகின்ற மலையாக நிற்கின்றான். தானே தனக்கு தன்மயமாய் நிற்கும், அவன் தன்னிடத்தில் தானேயாக சுபாவம் மாறாமல் இருக்கின்றான். நாமெல்லாம் சுபாவத்தை அப்பப்பொழுது மாற்றிக்கொள்வோம். ஆனால் இறைவனோ எப்பொழுதும் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன் நிலையில் இருக்கின்றார். ஸ்வஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. தானே தனக்கு தலைவனமாக, அவனுக்கு நிகரான ஒரு தலைவன் இல்லை. ஆகவே தானே தனக்கு தலைவனாக இருக்கின்றான். தற்பரம் கூத்தன், அவன் இந்த உலகை ஆட்டுவிக்கின்ற பெரும் கூத்தனாக இருக்கின்றான். தலைவனமாய் நின்ற தற்பர கூத்தனை, தலைவனாம் நின்ற சற்பாத சிரத்தை ஞான தலைவனை என்று கூறுகிறார். ஜீவர்களுக்கு தலைவனாகவும் உயிர்களை தாங்குபவனாகவும் அவனே உயிர்களை இந்த பந்த பாசத்திலிருந்து விடுவிக்கும் ஞானத்தை அருள்பவனாகவும் உள்ளான். அவன் யார் என்றால் எம்பெருமான், ஒப்பற்ற நாயகன், ஆனந்தமூர்த்தி, ஆனந்த கூத்தன், எம் சிவபெருமான் என்று கூறுகிறார். நின்மல சிவன் ஞானத்தை அருளி செய்து திருவடியினை உய்யுமாறு தன்னை நாடுகின்ற அடியார்களுக்கு காட்சியளிக்கின்றான் என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மீண்டும் நாம் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி.